Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக 5 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் தூக்கமின்றி கடும் அவதி அடைந்துள்ளனர். விளாத்திக்குளம் பகுதியில் நள்ளிரவு பெய்த கனமழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் மழை நின்று 5 மணி நேரமாகியும் மின்சாரம் வராததால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கடும் அவதி அடைந்துள்ளனர். இதுபோன்ற மின் துண்டிப்பை தவிர்ப்பதற்கு ஸ்டிக்கர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்று வெள்ள நீரில் வெள்ளை நிற நுரை பொங்குகிறது. ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையால் பாலாற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அருகில் உள்ள தோல் தொழிற்சாலைகள் தங்கள் ஆலைகளிலிருந்து கழிவுநீரை நேரடியாக பாலாற்றில் திறந்துவிட்டுள்ளதால் ஆற்று நீர் முழுவதும் வெள்ளை நுரை ததும்பியுள்ளது. எனவே கழிவுநீரை திறந்துவிடும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் அருகே குடிநீரில் கழிவுநீர் கலப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் நாகப்பட்டினம் நகராட்சிக்குட்பட்ட பால்பண்ணைச்சேரி பழைய நாகூர் சாலையில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாய்களில் குடிநீர் வடிகால் வாரியம் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டது. இதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடாமல் விட்டுள்ளதால் குடிநீர் வெளியேறி மழைநீர் வடிகால் வாய்க்காலில் செல்கிறது. இந்த மழைநீர் வடிகால் வாய்க்காலில் கழிவுநீரும் வருவதால் குடிநீருடன் கலக்கிறது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் 2 மாதங்களாக மூடப்படாத பள்ளங்களை உடனடியாக மூட வேண்டும் என்று திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 2 மீன்பிடி விசைப்படகுகளையும் அதிலிருந்த 17 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் நெடுந்தீவு அருகே தெற்கு கடற்பரப்பில் வைத்து கைது செய்தது. மேலும் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த சுமார் 5க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் இலங்கை கடற்படையினர் வலைகளை வெட்டி கடலில் வீசியதாக மீனவர்கள் தெரிவித்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வானத்தை நோக்கி இலங்கை கடற்படை துப்பாக்கியால் சுட்டு மீனவர்களை விரட்டியடித்த சம்பவம் ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலையில் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி ஒருவர் பலியானார். அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக திருவண்ணாமலை பேருந்து நிலையத்திற்குள் திரும்பும் போது பைக் மீது உரசியதில் தவறி விழுந்த தென்கரும்பலூரைச் சேர்ந்த பிரகாஷ் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்த திருவண்ணாமலை கிழக்கு போலீசார் பிரகாஷின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் தரமற்ற பேருந்துகளை தகுதியற்ற ஓட்டுநர்கள் இயக்குவதே இதுபோன்ற விபத்துகள் காரணம் என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காவல்துறை தலைவர் எச்சரிக்கை கடிதத்தின் மீது பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சியில் சுமார் 66க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயத்தால் இறந்திருக்க மாட்டார்கள் என பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக டிஜிபி எழுதிய கடிதத்தில் மெத்தனாலை கையாள்வதற்கான தெளிவான வழிமுறைகள் இல்லை எனவும் குறைபாடுகளை சரி செய்யாவிட்டால் மரக்காணத்தில் நடந்தது போல கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கக்கூடும் என எச்சரித்திருந்தார். இது போன்ற நிகழ்வுகளை தவிர்க்க உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் டிஜிபி தமிழக உள்துறை செயலாளருக்கு எழுதிய கடிதத்தில் மெத்தனால் குறித்து கூடுதல் வழிமுறைகளை முதல்வர் பிறப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அந்த கடிதங்களின் மீது பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்காது என பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க தவறியது மெத்தனால் கடத்தல்காரர்களை பாதுகாக்கவா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 66 உயிர்களுக்கு பொம்மை முதல்வர் நேரடியாக பொறுப்பல்லவா எனவும் இதனால் தான் தமிழக காவல்துறை சிபிஐ விசாரணையை கோருகிறதா எனவும் சவுக்கு சங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார்.